வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். புதுச்சேரி வில்லியனூர் அரசு மருத்துவமனைக்கு வரும் மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச ஆம்புலன்ஸ் வழங்கும் நிகழ்வு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதி எம்எல்ஏவும் சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா இலவச ஆம்புலன்ஸ் வசதியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பாகூர் தொகுதி எம்எல்ஏ செந்தில்குமார், சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேள், துணை இயக்குநர் ஷம்முனிசா பேகம், செவிலியர்கள், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம இசிஜி வாங்கி கொடுத்துருக்கோம், அதுக்கு டெக்னீஷியன் கிடையாது. அதே போல வந்து எக்ஸ்ரே மிஷின் இருக்குது, அது டெக்னீஷியனுக்கு வேணாம் இல்ல. அதனால வந்து நம்ம இது வந்து பாண்டிச்சேரியினுடைய அடுத்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல், ஏழை எளிய மக்களுக்கு மிகவும் தேவைப்படக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல். இவங்க இல்லைன்னா பாண்டிச்சேரி தான் வரணும் நிலைமை இருக்குது. பாண்டிச்சேரி அரசு மருத்துவனுடைய நெருக்கடியை குறைக்கணும், இந்த மக்களுக்கு இங்கே எல்லா வைத்தியம் கிடைக்கணும்னா இங்க போதிய டாக்டர்களும் நீங்க வந்துதான் சொல்றோம், டிடி வந்து சொல்றோம். நம்ம தொடர்ந்து அசம்பிளியில் பேசுறோம், எழுதி கொடுக்குறோம். இன்னும் எங்களுக்கு தேவையான ஒர்க்கர்ஸ், நர்ஸ் தேவை இருக்குது, இங்க கிளீனிங் செக்ஷன் ஆள் தேவை இருக்குது, டெக்னீஷியன் தேவை இருக்குது. இன்னும் டாக்டருங்க நைட் நேரத்தில் வந்து போதிய டாக்டரும் கிடையாது. இன்னமும் பிஜி டாக்டர் நைட்ல ஒரு டாக்டரே போடணுன்ற நிலைமை நீங்க கொஞ்சம் உருவாங்கி செஞ்சு கொடுங்க. ஏன்னா அவ்வளவு பேஷண்ட் வராங்க, அவ்வளவு பேஷண்ட் காலையில இருந்து நைட்டு வரைக்கும். அதை கவனிச்சு நீங்க புதுச்சேரி ஆரம்ப சுகாதார நிலையமாவே இருக்குது, அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு போனோம். நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் அமைஞ்சு இருக்குது, பெட் வசதியோட இருக்குது. ஆனா இங்க பேஷண்ட்டை தங்க வைக்கிறதுக்கான வசதி இல்ல, அவங்க சாப்பாடு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. இதையெல்லாம் சரி பண்ணிட்டு தொடர்ந்து பேசின்னு வரோம். இந்த ஆண்டு செஞ்சு தரேன்னு சொன்னாங்க, இந்த ஆண்டுன்றது முடிஞ்ச ஆண்டு, இது வர ஆண்டு இல்லையாது இவற்றையெல்லாம் கொண்டு வந்து புதுச்சேரியினுடைய அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலா இதை நம்ம மாற்ற வேண்டும் என்று சொல்லி. நீலகிரி மாவட்டம் கொன்னூர் புனித ஜோசப் கான்வென்ட் பள்ளி தனது 125வது ஆண்டு விழாவை கம்பீரமாக கொண்டாடி வருகிறது. கடந்த 12ஆம் தேதி துவங்கிய இந்த விழாவில் இப்பள்ளியில் பயின்று தற்போது உள்நாடு மட்டுமின்றி அயல் நாடுகளிலும் உயர் பதவிகளில் இருக்கும் முன்னாள் மாணவிகள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். விழாவின் ஒரு பகுதியாக பிரபல இசை கலைஞர் இவான் ஏனோஸ் கைவண்ணத்தில் உருவான தி சவுண்ட் ஆஃப் மியூசிக் என்ற நாடகம் அரங்கேற்றப்பட்டது. மாணவிகளின் கலை திறனை பறைசாற்றும் வகையில் அமைந்த நடனம் மற்றும் பாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. பழைய கால பள்ளி புகைப்பட கண்காட்சி நடந்தது. ஆயிரத்தி 1952, 1968, 1975 மற்றும் 1990 என பல்வேறு காலகட்டங்களில் இதே பள்ளி வளாகத்தில் துள்ளித் தெரிந்த மாணவிகள் இன்று பாட்டிகளாகவும் குடும்ப தலைவிகளாகவும் மீண்டும் அதே இடத்திற்கு வந்தனர். தாங்கள் அமர்ந்து படித்த மர பெஞ்சுகளில் மீண்டும் அமர்ந்து பழைய குறும்புகளையும் பாடம் படித்த அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர். வெறும் அரட்டை மட்டுமல்லாமல் தற்போதைய சூழலுக்கு ஏற்ற நோய் எதிர்ப்பு சக்தி தரும் உணவு முறைகள் மற்றும் உடற்பயிற்சிகள் குறித்தும் ஒருவருக்கொருவர் தீவிரமாக ஆலோசனை நடத்தினர். வயசானாலும் இன்னும் மனசு இளமைதாங்க என சொல்லும் வகையில் சிறு வயதில் விளையாடிய அதே விளையாட்டுகளை உற்சாகத்துடன் விளையாடி மகிழ்ந்தனர். பலரும் தங்களது பழைய பள்ளி பாடல்கள் மற்றும் அந்த காலத்து சினிமா பாடல்களை பாடி மகிழ்ந்தனர். தங்களை ஆளாக்கிய ஆசிரியர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட தருணம் காண்போரை நெகிழச் செய்தது. ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகத்தினர், முன்னாள் மாணவர் சங்கத்தினர் செய்திருந்தனர். கொன்னூர் மலைச்சாரலில் இந்த முன்னாள் மாணவிகளின் ஆடல் பாடல் சிரிப்பு சத்தம் எதிரொலித்தது. ரகுநாத் மனே புகழ்பெற்ற பரதநாட்டிய நடன கலைஞர், வீணை கலைஞர், இசையமைப்பாளர், திரைப்பட தயாரிப்பாளர், எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர். இந்தியாவிற்கும் பிரான்சுக்கும் இடையிலான கலாச்சார பாலமாக விளங்கும் இவர் பிரான்ஸ் அரசின் செவாலிய விருதாளர்.
அவர் திருவாசகத்தை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். மகா சிவராத்திரியான இன்று பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தில் மாணிக்க வாசகரின் திருவாசகம் இன்று வெளியிடப்பட்டது. திருவாசகத்தை நான் தமிழில் மொழிபெயர்ச்சிருக்கேன். திருவாசகம் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருள். முதலில் நம்ம G.U. போப்புன்னு இங்கிலீஷ்காரர் மிஷினரி. அவர் அவங்களுடைய மதத்தை இங்கே கொண்டாடணும்னு ஒரு 400 கிராஸும் 200 பைபிளும் எடுத்துட்டு ஊருக்கு வந்தார். அவரை பார்த்த உடனே தமிழ்காரங்க திருவாசகத்தை அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க. அதை படித்த உடனே அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி இந்தியனை வச்சு படித்த உடனே உருகி விட்டார். திருவாசகத்துக்கு உருவாதவர் நம்ம சொல்லுவாங்க எல்லாரும். அவர் உடனே அவர் தமிழ் கற்றுண்டு அது முதலில் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணார், மொழிபெயர்த்தார். அதை உடனே லண்டனில் பிரிண்ட் பண்ணணும்னு நான் பண்ணார். உடனே அவருக்கு கேஸ் வந்துட்டது. எப்படி நீ சிவன் புக்கை வெளிநாட்டுக்கு கொண்டாடணும்னு. அவர் ஜட்ஜி அந்த புக்கை கொடு, நான் படித்து உனக்கு தீர்ப்பு சொன்னோன்னு அவர் படித்து அவரும் மூடிட்டார். உடனே அது எங்கள் பதம் தெரிய வந்துட்டது. அதுலேருந்து நிறையா மொழிபெயர்ச்சிருக்காங்க எல்லா லாங்குவேஜிலும். நான் கொரோனா டைமில் ஃப்ரான்ஸில் தனியாக இருந்தேன். ஒரு வருஷத்துக்கு மேலே லாக்டவுன் இருந்தேன். அப்போ எனக்கே தானாக நான் கீத கோவிந்தம் சமஸ்கிருத புக்கை மட்டும்தான் எனக்கு தமிழ்னா ரொம்ப விருப்பம். தமிழ் மொழியில் ஒரு காதல். நான் பரதநாட்டியம் ஆனாலும் வீணையில் பாட்டு பாட்டினாலும் தமிழ் தான் பண்ணுவேன். தமிழ் புக் ஏதாவது நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணாமல் இருக்கும்போது திடீர்னு என் மனசுக்கு திருவாசகம் வந்தது. அதை 2 வருஷமாக நான் மொழிபெயர்ச்சி பண்ணிட்டு இப்போ வெளியிடுறேன். எல்லா மொழியும் நான் ஃப்ரெஞ்சில் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஞ்சில் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் முதன்முறையாக பிரெஞ்சு மொழியில் வெளிவருது. ஏன்னா உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முதல் மொழி இங்கிலீஷ், 2வது மொழி ஃப்ரெஞ்சு. ஃப்ரெஞ்சு பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில். அதனால தான் நான் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறதால நாட்டியத்தை பற்றியோ மியூசிக்கை பற்றியோ சிவன் தத்துவம் பற்றியோ ஃப்ரெஞ்சில் நிறைய புக்கு எழுதியிருக்கேன். ஆனால் இந்த புக்கு யாருமே ஃப்ரெஞ்சில் பண்ணவே இல்லை. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதனால என் கைக்கு வந்ததா எனக்கு ஒரு சிவனே நமக்கு எனக்கு கையில் தந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு இது. அவ்வளோதான், சிவன் எல்லாருக்கும் தான் சொந்தம். அதனால ஃப்ரெஞ்சில் பண்ணியிருக்கேன். ஏன் முக்கியமாக இது உதவுனாக்கா, இப்போ உலகத்தை பூரா பார்க்குறீங்க. பிரஸ் எடுத்தோடனே உலகம் பூரா சண்டை, உலகம் பூரா சாவு, உலகம் பூரா எல்லாமே நடக்குது. அந்த சைவ தத்துவத்தை கொண்டு வரும். சைவ தத்துவம் மதம் இல்லை, அது ஒரு தத்துவம். அதுதான் ஜனங்களுக்கு நல்ல வாழ்க்கையும், எப்படி சிவனோட பேசுவதும், எப்படி மற்றவங்களுக்கு துன்பம் படாமல் இருப்பதும், அதுதான் முக்கியம். அதுக்காக தான் இந்த புக்கு கண்டிப்பா நம்ம ஜனங்களுக்கு மட்டும் இல்லை, இந்தியர்களுக்கு மட்டும் இல்லை, உலகம் வாழும் இந்தியர்களுக்கும் மேல்நாட்டு பிரெஞ்சு கற்றுக்கிறவங்களுக்கும், உலகமாக பேசுகிறாங்க இன்னைக்கு பிரெஞ்சு, அவங்களுக்கு கண்டிப்பாக உதவும். இதை சிவன் யாருன்னு தெரிய வரும், சிவனோட எப்படி நம்ம ஒத்து போகுதுன்னு தெரிய வரும். அது முக்கியமான பொருள். அதனால அது சிவனுடைய பொறுப்பு மேலே எடுத்துட்டு போகுது. நான் சின்ன பொருள் எழுதியிருக்கேன். இதனை பிரெஞ்சு ஆய்வு நிறுவன இயக்குனர் ரெனாட் கோல்சன் வெளியிட்டார். பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பாதிரியார் G.U. போப் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் முதலில் 1990 மொழிபெயர்த்தார். தற்போது ரகுநாத் மனே பிரெஞ்சில் மொழிபெயர்த்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளில் ஒரே நாளில் தலா 5000 ரூபாய் வரவு வைத்ததில் அரசியல் உள்நோக்கம் உள்ளது. எனவே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என தலைமை செயலர் மற்றும் தேர்தல் கமிஷனுக்கு சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் G.S. மணி மனு அனுப்பியுள்ளார். மனுவில் அவர் கூறியிருப்பதாவது: மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1.31 கோடி பயனாளிகள் உள்ளனர். அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் கொடுப்பதால் யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் 3 மாதங்களுக்கான முன்பணம், கோடைக்கால சிறப்பு தொகை வேண்டும் என யாருமே கேட்கவில்லை. சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து பயனாளர்களின் வங்கிக் கணக்கில் ஒரே நேரத்தில் தலா 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. ஒரே நாளில் மொத்தமாக 6500 கோடி ரூபாய்க்கு மேல் வழங்கப்பட்டுள்ளது. சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து இந்த உரிமை தொகை முறைகேடாக வழங்கப்பட்டுள்ளது. இதில் அரசு நிதிகளின் விரிவான மற்றும் சீரான கணக்கியல் ஒழுங்கு மீறப்பட்டுள்ளது. வாக்காளர்களின் ஓட்டுகளை பெற 5000 ரூபாய் வழங்கியது சட்ட முறைகேடானது, விதிகளுக்கும் மாறானது.
திட்டத்தின் இயல்பான கால அட்டவணையை மாற்றி தேர்தல் காலத்தை முன்னிட்டு ஒரே நாளில் வழங்கியது பொதுநல நிதிகளை தவறாக பயன்படுத்தும் நடவடிக்கை என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. இந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும். இந்த விவகாரத்தை சிபிஐ அல்லது சென்னை ஹைகோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது.